காவல்துறை அராஜகம். பிரஸ் பார்த்து எங்களோட பிரச்சனையை சொல்றதை விடாம தடுத்து நிறுத்துறதுக்கு இவங்க யாருங்க? நாங்க வெளியில போனாங்க, கேட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். வெளியில வந்து பேட்டி கொடுக்கறது என்ன? வீட்டுக்கு போய் பேட்டி கொடுக்க முடியும்? வெளியில வந்து நாங்க இங்க பேசுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? மக்கள் மத்தியில எங்களுடைய பிரச்சனைய, மக்கள் மத்தியில எங்களோட குரலை கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 1300 பூத் இருக்கு. நாங்க எல்லாத்துலயும் போய் சண்டை போட்டுட்டு இல்ல. மக்களை வந்துட்டு இது பண்ணணும், வெளியில காக்க வைக்கணும், எந்த இது விருப்பமும் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது, மைக் சின்னத்துல ஒருத்தர் ஓட்டு போடுறாரு, அந்த ஓட்டு விழல, என்ன இது அழுத்தி பார்த்தாரு, 2-3 தடவை அழுத்திட்டு வேலை செய்யலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பொதுஜனம், அவருக்கு வந்துட்டு அந்த ஃபார்முலா தெரியாது, ரைஸ் பண்ணணும்னு தெரியாது, கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரியாது, எதுவும் பண்ணல. அவர் ஐயோ என் ஓட்டு போயிருச்சேன்னு வந்து என்கிட்ட சொல்றாரு. அப்ப நான் அதை வந்து கேட்கறேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு டெஸ்ட் ஓட்டுன்னு ஒரு இது இருக்கு, நீங்க ஃபார்மேட் ஃபில் பண்ணி கொடுங்கறாங்க. நான் ரெடிங்கிறேன். அப்ப டெஸ்ட் ஓட்டு பண்ணணும்னா 7000 ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. நீங்க வந்துட்டு டெஸ்ட் ஓட்டு போடுறீங்கன்னாக்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், அது சரியா வரலன்னா அரெஸ்ட் பண்ணுவோங்கிறாரு, உங்க மேல கேஸ் தொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப நான் திருப்பி கேட்கிறேன், அது சரியா இருந்துச்சுன்னா இப்ப உங்களை அரெஸ்ட் பண்ணலாமா? அப்ப சரியா இருந்துச்சு, இப்ப நீங்க வந்துட்டு என்னோட ஓட்டு சரியா இருந்துச்சுன்னாக்க, நான் சொன்னது நான் டெஸ்ட் வந்துட்டு சரியா இருந்துச்சு, அப்பா வந்து அவங்க வந்துட்டு அதை பேசல. அப்ப அவங்க வந்துட்டு ரூல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்துட்டு டெஸ்ட் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுமதிக்கிறாங்க. அப்ப அனுமதிக்கிறதுக்கு நாங்க வந்துட்டு லெட்டர் எழுதி கொடுக்கணுங்கிறாங்க. லெட்டர் எழுதி கொடுத்த பிறகு திரும்ப வந்து பிரச்சனை பண்றாங்க, டெஸ்ட் ஓட்ட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக காரங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்ப திமுக காரங்க பிரச்சனை பண்ணோம்னா போலீஸ் அதுக்கு உடந்தையா இருந்துட்டு எங்களை வெளியேற்றுறாங்க. அது ரூல்லே கிடையாது, கேண்டிடேட்டால வந்துட்டு உங்களால சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை வெளியேற்றுறாங்க. அப்ப கேண்டிடேட்டா எனக்கு வந்துட்டு என்னோட மிஷின் வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இல்லையா? அப்ப அந்த கேள்வியை நாங்க கேட்கிறோம். எங்களை வந்துட்டு அத்தனை பேரும் அடிச்சு வெளியில துரத்தி, எங்களுடைய மகளிர் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு தூரம் வெளியில துரத்தி இது பண்றாங்க. இது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். இப்ப இவ்வளவு பூத் இருக்கு, ஏதாவது ஒரு பூத்துல போய் நாங்க பிரச்சனை பண்றோமா? காலையில இருந்து அவ்வளவு சுமூகமா நாங்க எல்லாத்திலும் நடந்து வந்துட்டு இருக்கோம், மக்கள் எல்லாம் சந்திக்கிறோம், எல்லா இடத்துலயும் போய் பாக்குறோம். அது எல்லாத்தையும் சார் வெளியில தான் சார் வந்திருக்கோம், வெளியில தான் சார் நிக்கிறோம் சார். உட்காருங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க, உட்காருங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, எடுத்துட்டு ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் நாம் தமிழர் மத்திய சென்னை தொகுதி